வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. உயர் திரு ஸ்ரீ சௌரியராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டிஎன்ஏ ஜோதிட ரகசியங்களை சிறப்புரையாற்றுமாறு தாழ்ந்த பண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையினுடைய இன்றைய கருத்தரங்கு ஜோதிட கருத்தரங்கு நிகழ்ச்சியிலே அடியேன் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த மரியாதைக்குரிய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கலந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு மரபணு ரகசியங்கள். ஏற்பு செய்யும்படியாக, இன்னும் சொல்ல போனால் ரசிக்கும்படியாக ஐயா அவர்கள் பேசினார்கள். அவருடைய தர்மசாஸ்திரா ஜோதிட மரியாதைக்குரிய சிவகங்கை குருஜி ஐயா அவர்கள் மிக அற்புதமாக நவீன ஜாமக்கோள் ஆர்வலம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பான முறையிலே அந்த நிகழ்ச்சியை இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அவர்கள் மரபணு ஜோதிடத்தினுடைய சூற்றங்களை எல்லாம் அருமையாக சொன்னார்கள். அடியேனும் அது சம்பந்தமாக இரண்டு கருத்துக்கள் என்று சொன்னால், நிறைய ஜப்பான்கள் இருக்கின்றார்கள். ஆகையினாலே அடியனுடைய பேச்சை மிக சுருக்கமாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஜெயக்குமார் அவர்கள் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா என்ற பெயரை சூட்டி இருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அகத்தியர் ஜோதிட துவக்க விழாவிலே ஒரு செய்தியை சொல்ல நினைத்தேன். அதை இப்பொழுது சொல்லப்படுகின்றேன். ஆன்மீக சொற்பொழிவாளர் மரியாதைக்குரிய திருமுருக கிருபானந்த வாரியார் அமரத்துவம் அளித்திருந்த மகானுபாவை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைத்துக் கொள்கின்றேன். அவர் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவிலே ஒரு செய்தியை சொல்லுவார். வேளா வேளா முருகப்பெருமானை கூப்பிடும் பொழுது, வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுடாமல் இனி மேலாயினும் கடைக்கண்பார் பருப்பது முத வேந்தன் மகள் பாலா குறுமுனியார்க்கும் ஆளாளம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று பாடுவார். என்ன அர்த்தம்? வேளா சரணம் சரணம் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு யாருக்கு உபதேசம் செய்தார் முருகப்பெருமான்? அகத்தியருக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். அந்த பாட்டிலே சொல்லுவார், வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுடாமல் இனி மேலாயினும் கடைக்கண்பார் பருப்பதமத வேந்தன் மகள் பாலா குறுமுனியார்க்கும் திருப்புகழ். குறுமுனி என்று சொன்னவர் அகத்தியர். குறுமுனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாளம் உண்டவருக்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று சொல்லுவார். அடியேனை இந்த ஜோதிட உலகிலே அறிமுகம் செய்து வைத்த அமர்த்துவம் அடைந்த சூட்சும ஜோதிடர் மரியாதைக்குரிய அமர்த்துவம் அடைந்து விட்டார். மரியாதைக்குரிய சூட்சும ஜோதிடர் பட்டாபிராமன் ஐயா அவர்களை இன்றைய தினம் நான் நன்றி உணர்வோடு நினைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்கள், நான் இப்பொழுது பேசக்கூடியது டிஎன்ஏ ஜோதிட ரகசியங்கள் என்ற தலைப்பிலே 2 கருத்துக்களை சொல்ல இருக்கின்றேன்.
இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை சமீப காலத்தில் அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் மிகச் சிறப்பான முறையிலே அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் நாளைய தினம் இந்த 2 தினங்களிலும் அவர் சேலத்திலே இந்த டிஎன்ஏ ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வினுடைய வகுப்பை மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த இனிய சந்தர்ப்பத்தை சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக சொல்கிறேன். நிறைய சொல்லியிருக்காரு. நான் உங்களை கேட்கிறேன், நவ கிரகங்கள் 9 எல்லாருக்கும் தெரியும், நாம் அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நவ கிரகங்களிலே அவர் கிரகங்களை கிரகங்களாக பார்ப்பதில், அவர் கிரகங்களை கிரகங்களாக பார்ப்பதில்லை. அந்த கிரகங்களின் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மத்திற்கான காரணங்களை விளக்கக்கூடிய கர்ம பதிவை பார்க்கிறார். இன்றைக்கு காலையிலே கூட குருஜி ஐயா அவர்கள் சூரியன் என்று சொன்னால் குரு, சந்திரன் என்று சொன்னால் அந்த சந்திரன் கிரகம், ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம பதிவு குரு. செவ்வாய், அதற்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம பதிவு குரு. புதன், புதன் என்று சொன்னால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம பதிவு சனி பகவான். அதே நேரத்தில் குரு, குரு என்று சொன்னால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம பதிவு ராகு. அடுத்து சனி என்று சொன்னால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம பதிவு செவ்வாய். அதே நேரத்தில் ராகு என்று சொன்னால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம பதிவு சந்திரன். அதே நேரத்தில் சுக்கரனுக்கு சந்திரன், சுக்கரன் ராகு இருவருமே சந்திரனை சொல்லக்கூடியவர்கள். கேது என்று சொன்னால் மரியாதைக்குரிய ஐயா, இன்னைக்கு டாக்டர் ஐயா, என்னுடைய மகன் டாக்டர் என்று சொன்னாரே, அந்த கேது என்று சொன்னால் அவர் சூரியன். இப்படி கர்மப்பதிவிலே நமக்கு கிரகங்கள் கர்மப்பதிவாக வேலை செய்யும். ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, லக்னத்திலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய வேலைப்பாட்டை எப்படி செய்யும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்கள், இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவர்கள் இன்னைக்கு அஷ்டமத்து சனியினுடைய யோகங்களை பற்றி பேசினார். அஷ்டமத்து சனியினால் விளையக்கூடிய யோகங்களை பேசினார். அவர் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அடியனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. அதை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பதிவு செய்வதற்கும் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த டிஎன்ஏவினுடைய ஜோதிடத்தை, மரபணு ஜோதிடத்தை உருவாக்கி பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் அவர்களுடைய லக்னம் என்று சொன்னார். அவருடைய லக்னத்திலே சந்திரன், அவருடைய லக்னத்திலே சனி பகவான் இருக்கிறார். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி, ரிஷபராசி. அவர் பிறக்கும் போதே லக்னத்திலே சனி ஜென்மச்சனியிலே பிறந்தார். அதே நேரத்தில் ரிஷபத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே அவர் பிறந்திருக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் ரிஷபராசி. அப்ப பிறக்கும் பொழுதே அவர் அஷ்டமத்து சனியிலே பிறந்திருக்கிறார். அஷ்டமத்து சனியிலே பிறந்த அவருக்கு இப்பொழுது ஒரு சுற்று 30 வருடங்கள் கடந்து மீண்டும் அந்த 7 சனி வரும் அல்லவா, அஷ்டமத்து சனி வரும் அல்லவா, அந்த தனுசிலே சனி பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்த அவருக்கு அஷ்டமத்து சனி வந்தது. அந்த அஷ்டமத்து சனியினுடைய காலத்திலே அவர் இந்த ஜோதிட உலகிலே பிரபலப்படுத்தினார். ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்துட்டார்கள். அந்த டிவி நிகழ்ச்சியினுடைய பெயர் ஐயா நினைவு, சித்தர் பூமி. சித்தர் பூமி என்று சொல்லக்கூடிய அந்த டிவி நிகழ்ச்சியிலே அந்த நிகழ்வு 3வது கண் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான முறையில் அந்த இடத்திலே அவர் செயல்பட்டதற்காக அவருக்கு நல்ல ஒரு அனுகூலமான செயல்பாடு இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைய பேசலாம். லக்னத்திலே புதன் இருந்தா ஒரு 3 நண்பர்கள் சேர்றாங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஒரு 3 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து விட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு புறப்படுறாங்க.
அவன் அந்த 3 நண்பர்களுடைய லக்னத்திலே ஒருவருடைய லக்னத்திலே சனி பகவான் இருக்கிறார், ஒருவருடைய லக்னத்திலே புதன் பகவான் இருக்கிறார், ஒருவருடைய லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். இவர்கள் 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒப்புதல் செய்கிறார்கள். முதலிலே யார் வருவார் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு கேள்விக்குறியா இந்த இடத்துல போடுறேன். ஏன்னா லக்னத்திலே சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் யாருக்கு லக்னத்திலே இருக்கிறதோ அவர்தான் முதலிலே வருவார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவான் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம், இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதி நட்சத்திரம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய கர்மப்பதிவு செவ்வாயுடைய கர்மப்பதிவு கொடுப்பார். யாருக்கெல்லாம் சனி லக்னத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. சனி மந்தன் நிதானமாக செயல்படுவார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதிலிருந்து மாறுபட்டு சனி பகவான் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பார். பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா முடிச்சிருவேன்னு அர்த்தம். முடிச்சிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேசலாம். ஒரே ஒரு செய்தி முடிச்சு விட்டு ஐயா, இந்த நவகிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு, எல்லாருக்கும் நமக்குலாம் தெரியும். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் 8 விதமான கர்மப்பதிவுகள். அந்த 8 விதமான கர்மப்பதிவுகளுக்கு சூரியனுடைய கர்மப்பதிவு மட்டும் இப்ப சொல்றேன். சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 4: அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். உங்களுடைய குடும்பத்திலே இந்த 4 நட்சத்திரத்திலே குழந்தைகள் பிறந்திருப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ, ஆயில்யம் நட்சத்திரத்திலேயோ, அனுஷம் நட்சத்திரத்திலேயோ அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ குழந்தைகள் பிறந்திருப்பார்கள். அப்படி பிறந்த அந்த குடும்பத்திலே இந்த 4 நட்சத்திரங்களும் இருக்கும், பதிவாகி இருக்கும். அதுதான் அந்த மரபணு வழியிலே அவைகள் பதிவாகி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரமாகவே பதிவாக இருக்கும், மற்றவர்களுக்கு என்று எதிர்பார்க்காதீர்கள். காலையில் யாரோ பேசினாங்க, லக்ன புள்ளி. அம்மா நீங்க தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். அந்த லக்ன புள்ளி மற்றவர்களுக்கு, அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு, ஒருவருக்கு நட்சத்திரம் அஸ்வினியாக அமைந்து விட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் நட்சத்திரமாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேறு மாதிரி பார்க்கணும். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால் அந்த குடும்பத்திலே சூரியனுடைய கர்மப்பதிவு இருக்கிறது என்பது பொருள். இதற்கு முன்னாலே பேசிய டாக்டர்களுடைய குடும்பத்திலே மரியாதைக்குரிய ஐயா ரவிக்குமார் ஐயா அவர்களே, உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். உங்களுடைய நண்பர் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அவருடைய ஜாதகத்தை சற்று ஆய்வு செய்வதற்கு நீங்கள் பாருங்கள். அவருடைய ஜாதகத்திலே அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கர்மப்பதிவு இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு நீங்கள் பிறகு அவருடைய ஜாதகம் கிடைத்தால் எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள ஆய்வுக்காக. நன்றிங்க, நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திரு பேராசான் ஸ்ரீ சௌரியராஜன் ஐயாவுக்கு பொன்னாடை போற்றி ஐயாவோட பேச்சை நீங்கள் ஆர்வத்தோட கேட்டு, ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா 81 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. ஜோதிடத்துறையில் பார்த்தீங்கன்னா சௌரியராஜன் ஐயா சொன்னால் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. 81 வயசுலேயும் இவ்வளோ திறமையாக பேசுகிறாரு பாருங்க. அப்போ எவ்வளோ அனுபவ கருத்து இருக்கும் பாருங்க. ஐயாவுக்கெல்லாம் நீங்கள்லாம் எழுந்துன்னு ஒரு வாட்டியே கைத்தட்டலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய வயசுள்ள அதிகாரம் நமக்கு ஒரு பலன் கொடுக்குறாரு நமக்கு. நன்றி, நன்றிங்க ஐயா, எல்லாத்துக்கும் நன்றி.